பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு Pray with Samuel. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை காண்கின்ற தேவன். கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் மாத்திரம் கிடையாது, நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். உதாரணத்திற்கு யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாமே. என்னதான் ஆகமத்திற்கு பிறகாக யோபுவினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருந்தாலும் யோபு ஆபிரகாமிற்கு முன்பாக வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கஷ்டங்களை அவர் சந்திப்பதை நம்ம பார்க்கலாம். அவரை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்த்தது யோபுவினுடைய உபத்திரவத்தை, யோபுவினுடைய புலம்பல்களை. எப்படி இவன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கான், இவன் நிச்சயமாக ஏதோ பாவம் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரோ எல்லா உபத்திரவத்திற்கும் மத்தியிலும் அவனுடைய சகிப்புத்தன்மையை கண்டார், அவனுடைய விசுவாசத்தை கண்டார். கர்த்தர் யோபுவினுடைய இருதயத்தை காண்கிறவராய் காணப்பட்டார். நாம் யோபு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோபு புலம்புகிறார். தன்னுடைய சங்கடமான சூழ்நிலையில் கர்த்தரை நான் எங்கே தேடி கண்டுபிடிப்பேன், அவரை பார்த்தா நலமாக இருக்குமேன்னு சொல்லி. இருந்தாலும் அவருடைய உத்தமத்தின் நிமித்தம், விசுவாசத்தில் நிலைத்திருந்ததன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறுதுன்னு சொன்னால், யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோபுவே சாட்சி கொடுக்கிறார். நான் இதுவரைக்கும் கேள்விதான் பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் என் தேவனை காண்கிறேன்னு சொல்லி. அவருடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவத்தை உத்தமத்தினாலும் விசுவாசத்தினாலும் சகிப்புத்தன்மையினாலும் கடந்து வந்ததன் நிமித்தம் கர்த்தர் யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுது, முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையில் எல்லாவற்றிலும் யோபு இரட்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றான்னு சொல்லி. இன்றைக்கும் கூட அநேகர் சில உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரை இதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க, இதை நான் எப்படி கடந்து போவேன், இது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கேன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோபுவிற்கு பிறகாக வந்த ஆகாரனுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்னை காண்கின்ற தேவன் என்று அவரால் சாட்சி கொடுக்க கூடுமானால், கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்றும் கூட கர்த்தர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறாருன்னு நம்மளாலையும் சாட்சி கொடுக்கக்கூடும். விசுவாசத்தில் நிலைத்திருங்க, சகிப்பு தன்மையோடு இருங்க. நிச்சயமாய் விலகி போகும் இந்த உபத்திரவ காலம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.